திமுக செய்த ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை பொதுவெளியில் பெருமையாக சொல்ல முடியுமா என அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் திட்டங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலையில்லாத அரிசி, மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பரிசு பெட்டகம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், சொல்லிட்டே போகலாம். பார்த்து பார்த்து திட்டங்கள் தந்தது புரட்சித் தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் நாமெல்லாம் இருக்கிறோன்னா அது மிகப்பெரிய பெருமை. எதுக்கு சொல்றேன்னா, அதிமுக பொன்விழா கண்ட இயக்கம். கிட்டத்தட்ட 53-54 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பொன்விழா கண்ட இயக்கம் சாதாரண இயக்கமா? 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம் அதிமுக. யாரும் மறக்கக்கூடாது. இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. உண்மையாலுமே அசோக் பாராட்டலாம், நிறைய இருக்காங்க. பகுதி செயலாளருங்க, மாவட்ட செயலாளருங்க, அத்தனை நிர்வாகிகள், பேரவை எல்லாத்தையும் பாராட்டுறோம். நான் வரும்போதே பார்த்தோம், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் பாராட்டுறோம். ஆகவே இந்த இளைஞர்கள்லாம் நீங்கள் சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கு, மற்ற இந்த இயக்கத்தில் இருக்கிறதா பெருமை. எத்தனையோ பேர் வருவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை. இந்த இயக்கம் வருவர்களை வாழ வைக்கக்கூடிய இயக்கம். அது மட்டும் 31 ஆண்டுகள்னா அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல. இன்னைக்கு புரட்சி எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். ஒரு கிராமத்திலே பிறந்தவர். இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர் 2 மாதம் தாங்க வரா, 3 மாதம் தாங்க வரா, 4 மாதம் தாங்க வராங்க. எடப்பாடி முதலமைச்சர் நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். இப்படி எல்லாம் பேசுனாங்க, ஊடகங்கள்லாம் நிறைய பேசுனாங்க. திமுக என்னென்ன சதி பண்ணாங்க நல்லா தெரியும். ஆனால் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தது எடப்பாடியார். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த, ஒரு கிராமத்தில் பிறந்தவர், உங்களை போல ஒரு கிளை செயலாளராக இருந்தவர், இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கார். எந்த கட்சியில் முடியுமா? அதிமுக முடியும். இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதிமுக தான் முடியும். அதே போல இங்க உங்களை போல ஒரு கிளை செயலாளர் இங்க கூட்டம் கேட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக முடியுமா? முடியும். அதிமுக முடியும். ஆகவே இன்னைக்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்தார் எடப்பாடியார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு திட்டங்களை தான் அவர் திறந்து வச்சிட்டு இருக்கார். 4 வருஷத்துல எந்த திட்டமே செய்யல. எடப்பாடியார் சொன்னாங்க எப்படி ஆட்சி நடத்த போனார். ஆனால் நீட் என்று சொல்லி திராவிட முன்னேற்றங்கள் இன்றைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் தான காரணம். எவ்வளவு திட்டங்களை கொடுத்தார். சென்னை மாநகராட்சியில் கேட்ட திட்டங்கள்லாம் அம்மா அவர்களும் எடப்பாடியார். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது அதிகமான சாலைகள், குடிநீரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அசோக் பேசுறான்னு நினைக்கிறேன். அதே போல ஜெயவர்தன் பேசுறாங்க குடிநீர் பற்றி எல்லாம். இன்றைக்கு சென்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ஏரியிலிருந்து தான் குடிநீர் வரும். தெலுங்குங்க திட்டத்தில் தலைவர் கொண்டு வந்த திட்டம், அதிலிருந்து ஏரிக்கு தண்ணி வந்து ஆந்திராவிலேருந்து அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வரும். மழை பெய்யும் போது சோர்ஸ் வரும். ஆனால் கடுமையான வறட்சி வந்தது. நம்முடைய ஆட்சி நடக்கும் போதே கடுமையான வறட்சி வந்தது, கடுமையான புயல் வந்தது, கடுமையான மழை சேதம் வந்தது, கஜா புயல், வர்தா புயல், எத்தனையோ வந்தது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அற்புதமான ஆட்சி திட்டங்கள் தந்தது அதிமுக, எடப்பாடியார் அம்மா அவர். திமுக ஆட்சியில் ஒண்ணுமே வரல. சாதாரண மழைக்கே இன்னைக்கு என்ன சூழ்நிலை தெரியும். ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள் இருந்தால் குடிநீர். ஆனால் ஒரு கடுமையான ஒரு வறட்சி வந்தது. குடிநீர் பிரச்சனைலாம் வரும்பொழுது கூட இப்போ நான் அமைச்சராக இருக்கேன். இப்போ எடப்பாடி எல்லாம் கொஞ்சம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டும் நம்முடைய ஜெயவர்தனா பேசும்போது சொன்னார், அசோக் பேசும்போது பேசினார், அவங்க எம்எல்ஏ இருக்கார், எம்பியாக இருந்திருக்கார். அதாவது கொடுங்கையூரில் 100 MLD, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேரூர் அங்கே வந்து 400 MLD போட்டிருக்கிறோம். 400 MLD இன்றைக்கு அந்த பிளான் போட்டிருக்கிறோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 எம்எல்டி ஒன்று, 100 எம்எல்டி ஒன்று. அதே போல் கோயம்பேடு கொடுங்கையூரில் இந்த கழிவுநீர் சுத்திகரிச்சு அதுலேயும் 120 எம்எல்டி. அதை நம்ம இருக்கும்போது தான் பண்ணோம். அந்த தண்ணியே வந்து சிங்கப்பூர் போல குடிக்கிறது போல அந்த தண்ணியை கொண்டு வந்தோம். நான் அமைச்சர் இருக்கும்போது நான் குடிச்சே காமிச்சேன் அந்த தண்ணியை. 870 எம்எல்டி சென்னை மாநகருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1300 எம்எல்டி தரணும். கிட்டத்தட்ட 850 எம்எல்டி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 850 எம்எல்டி கொடுக்குறாங்க. 870 எம்எல்டி முழுமையாக ஏரி தண்ணியே இல்லாட்டி மழையே பெய்யாட்டி கூட இன்னைக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. மறக்கூடாது சென்னை மக்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். திமுக நீங்க மேடை போட்டு சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டம். எந்த திட்டமே தராம, எந்த திட்டமே கூட 4 வருஷம் முடிச்சிட்டாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். விளம்பரத்தில் மட்டுமே வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடக நண்பர் இருக்காங்க. இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எந்த திட்டமே தராம. ஆகவே எனக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார். நான் சொல்றேன்ல, இந்த கட்சியில் இருப்பது பெருமை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார் தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 31 ஆண்டுகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது சாதாரண இயக்கம் இல்லை. தமிழ்நாட்டுடைய உரிமை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. அது மறக்கக்கூடாது. அதுதான் அதிமுக இருப்பது நமக்கு எல்லாம் இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமைன்னு சொல்றோம். சாதாரணமாக இருக்கிறவங்கள ஒரு சேர்மனாக வர்றாங்க, மேயராக வர்றாங்க, ஒரு எம்எல்ஏ வரலாம், ஒரு மந்திரியாக வர்றாங்க. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தாங்க. புரட்சி அம்மா அவர்கள் கை காமிச்சா எம்எல்ஏ, எம்பி, இல்லை அங்கே போய் கீழே குறைச்சோன்னா பதவியில் போய் குறைக்க வேண்டியதுதான். அதுதான் இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை கண்டிப்பாக யார் இந்த இயக்கத்துக்கு வந்தாலும் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் மாட்டுக்கட்டில் அதே வழியில் தான் எடப்பாடியார் இருக்கார். ஆகவே இந்த கட்சி சாதாரண இயக்கம்லாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் திமுக ஆட்சி. நான் சொல்கிறேன், இவ்வளோ திட்டங்கள் சொல்கிறேன். சென்னைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, கேட்ட திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். இந்த பகுதியிலெல்லாம் குப்பை எடுக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் இன்னைக்கு நவீன முறையில் எல்லாமே அதிமுக ஆட்சி எடப்பாடியாருக்கு கொண்டு வந்தது. அதிகமான மிஷின்கள் இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் நேற்று பேசும்போது சொன்னேன். ஜெட்ரானிக் மிஷினு, பல நவீன இயந்திரங்கள், ஏம்பிபிஎன் மிஷின் பின்லாண்டிலிருந்து வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போகும். நாகாய தாமரைகள் தண்ணியில் போய் எடுக்க, தரையிலையும் போகும். இந்த மாதிரி மிஷின் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். சென்னைக்கு நிறைய தேவை, என்னென்ன தேவை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமே, ஒரு புயல் வந்தால் போதும், அப்போ வருவாய்த்துறை அமைச்சராக எடப்பாடி உதயகுமார் போய் உட்காந்துக்குவார். ஃபுல்லாக ரெண்டு கஜா புயல்லாம் வந்தபோது 1 மாதம் நாங்கள் இருந்தோம் அந்த பகுதியில். நாங்கள் பண்ணுறது, நான் இன்சார்ஜ். 1 மாதம் வெளியே இருந்து பார்த்தோம். எந்த அமைச்சர் வர்றாங்க வெளியே? ஆகவே இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றுறது அதிமுக. அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து அதிமுக. திமுக ஆட்சியில் 4 வருடமா என்ன பண்ணாங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு. தமிழ்நாடு முழுவதும் ஒன்றும் பண்ணல, சென்னை மாவட்டத்துக்கு ஒன்றும் பண்ணல. விளம்பரத்தில் மட்டும்தான் இந்த ஆட்சி ஓடிட்டு. ஆகவே ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க.